ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேஞ்சுன்னு சொல்லலாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வேணா டிரான்சிஷன் சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 36 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இது வந்துட்டு சாதாரண விஷயமே கிடையாது. கண்டிப்பா வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் வந்துட்டு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் சார்? ஓகே, இந்த வீடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, நீங்க திருமணத்துக்கே 2 நாள் தான் விடுமுறை எடுத்தீங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய நேரம் கணவன் வீட்டில் இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சங்கடம் தான். ஸோ எங்கள் ஒய்ஃபனுடைய தாத்தாவுமே அந்த காலத்தில் டிஎஸ்பி. போலீஸுங்கிறது கரிஸ்மேட்டிக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அந்த மாதிரி திருடலை பிடிக்கிறது, அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு நல்லாவே பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அதோட நல்ல இடத்துல இருக்கணும், டாக்டர் ஆகணும். இந்த ஆக்டருக்கு பக்கா போலீஸ் கெட்டப் நம்மள கொஞ்சம் கொஞ்சம் பாக்குற மாதிரியே இருக்கு சீன்ல அப்படின்ற மாதிரி எந்த ஆக்டர் பர்ஃபெக்டா அப்படியே அந்த யூனிஃபார்முக்கு செட் ஆகுறாங்க? பெர்ஃபெக்ட் யூனிஃபார்ம்னாங்க எந்த நடிகருக்குமே ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது பெர்ஃபெக்ட் ஆகிடுறாரு, ஒரு மிடுக்கு வந்துருது. ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழக முன்னாள் டிஜிபி முனைவர் சைலேந்திர பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, குட் ஈவினிங். எப்படி சார் இருக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்? நல்லா இருக்குது. நியர்லி 8 months கம்ப்ளீட்டட் சார். இப்பயா ஃப்ரீயா இருக்கீங்களா? முதல்ல வேலை. ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேஞ்சுன்னு சொல்லலாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வேணால் டிரான்சிஷன் சொல்லலாம். டிரான்சிஷன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பிஸியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஹெட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை 2 வருஷம் பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு வேலையே இல்லை. அதாவது காலையில் பரபரப்பாக சட்டம் ஒழுங்கு, பெரிய பெரிய குற்ற நிகழ்வுகள், விபத்துக்கள், முக்கியமான விஐபிஸ் அவங்களுடைய நிகழ்வுகள், பழைய வழக்குகள், நீதிமன்ற கண்டனங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப நிகழ்வுகள் நிறைஞ்சதாக, சில நேரத்தில் கொஞ்சம் சவால்களாகவும் சில நேரத்தில் ஆபத்துகளாகவும் இருக்கக்கூடிய நாட்கள்லாம் தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்பது ஒரு கடினமான ஒரு காலகட்டம் தான். அதுதான் டிரான்சிஷன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்களா? கிட்ட வர நான் இந்த ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தயார்படுத்திக்கல. ஓகே, எனக்கு இது ஒரு பெரிய திடீர் மாற்றம் தான். அதை டிரான்சிஷன் ட்ராமான்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாற்றம் அது பெரிய உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய, நம்ம இந்த ஆஸ்பத்திரியில் ட்ராமா வார்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன சொல்கிறது, மன அதிர்ச்சியா, சம்திங் லைக் தட். ட்ராமாங்கிறது ஒரு பெரிய விபத்து பகுதி, அதிர்ச்சி. ஓகே, அந்த மாற்றம் ஏற்படும் போது வரக்கூடிய அதிர்ச்சி. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பிறகு தமிழில் பேசலாம். அதாவது ஃபோர்ஸ் ஐடில்னஸ் இஸ் வர்ஸ் தென் ஃபோர்ஸ் லேபர். அதாவது கொத்தடிமை அந்த சூழ்நிலைங்கிறது மோசமானது இல்லையா? யாரோ சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்கள கடுமையாக வேலை வைக்கிறாங்க, மனசுக்கு விருப்பம் இல்லாமல் வேலை செய்கிறது கொத்தடிமை. அந்த நிலைமையை விட வேலை இல்லாமல் இருக்கிற நிலைமை ரொம்ப கொடுமையானது. அது என்ன மாதிரி ஆளுக்கு ரொம்ப கொடுமையானது. ஸோ இதான் எதிர்பார்க்கல. எனவே முதல் 2 மாதங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி டிரான்சிஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, இன்றைக்கி நான் அந்த வீடை மாற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், அப்போ கூட அதை டிரான்சிஷன் சொல்ல முடியாது. இல்லை நான் வந்து ஒரு வேலையை மாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஐடியில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறாங்க, கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடச்சா போவாங்க. ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகலாம். இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகி, இன்னும் சொல்ல போனால் ஒரு திருமணம் நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஷாக்கை விட ஒரு டிஜிபி மாதிரி நமக்கு ஒரு ஐடென்டிட்டின்றதே அதுதானே சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க யாருன்னும் போது நம்மளோட ஐடென்டிட்டியே அதுதான். சொல்ல போனாங்கன்னா, நீங்க லைஃப்ல ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபீலிங் உண்மையிலேயே நீங்க ஒரு ஆளை, ஒரு பார்ட்னரை உண்மையிலேயே, இல்லை ஒரு மகனையோ மகளையோ நீங்க வந்து உண்மையிலேயே நேசிக்கிறீங்க, அவங்க வாழ்க்கையோடு நீங்க முழு தொடர்பில் இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் எதிர்பாராம அவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு ஷாக் இருக்கும், ஒரு தாக்கம் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 36 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதுவும் வந்துட்டு எந்தவித சறுக்கல்களும் இன்றி வெற்றிகரமான ஒரு அதிகாரி. இது வந்துட்டு சாதாரண விஷயமே கிடையாது. கண்டிப்பா வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் வந்துட்டு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் சார்? ஓகே, இந்த வீடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே,
நீங்க வேணா இங்க ஆக்சுவலா இருக்க நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே சென்னைக்குள்ள இருக்க மாதிரியே இல்ல, ஃபுல்லா அப்படியே கிரீனா இருந்துச்சு வீட்டுள்ள நுழைஞ்ச இது உடனே. வந்து ஒரு சின்ன பகுதி தான், இடம் தான். இதில் ஆரஞ்சு இருக்கும், இதில் ஸ்டார் ஃப்ரூட் இருக்கும், இதில் மேங்கோ இருக்கும், கோவா இருக்கும், வெஜிடபிள்ஸு, ஒரு 2000த்துக்கும் மேற்பட்ட செடிகள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வீடு வந்து கட்டி எழுப்புறது எனது மனைவி அவங்களுடைய. அவங்க வந்து வேலையெல்லாம் பார்க்கல, ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஹோம் மேக்கர். ஹோம் ஹோம் மேக்கர். மேக்கர் தான். ஸோ ஆரம்பத்திலேருந்தே அவங்க நம்ம வேலைக்கு வந்து இணக்கமாக, இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு தொழில் கூட ஒன்றும் ஆரம்பிக்கல. ஏன்னா அதனால் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துடும், அவப்பெயர் வந்துடும் அப்படிங்கிற முறையில் நான் கூட பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏதாவது தொழில், அவங்க வந்து தொழில் குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரிய அளவில் வியாபாரம் பண்ணவங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் வேறு சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. நாங்கள் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதுவும் பர்டிகுலர்லி இந்த லா அண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் 24 மணி நேரமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு வச்சுக்கங்களேன். போலீஸ் ஸ்டேஷனில் காலையில் 7 மணிக்கு வருவார், நைட்டில் 12 மணி 1 மணி. ஈவன் ஒரு மாவட்ட எஸ்பி, அவர் 20 நேரம் முழுவதும் முழிச்சிட்டு இருக்க வேண்டியது. முழிச்சுன்னா தூங்க முடியாதுன்னு சொல்ல வரமாட்டேன், எப்போ வேணாலும் எழுப்பி விடுவாங்க. ஸோ அவர் வந்து ஹி ஷுட் பி அவைலபிள் ஃபார் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணுறீங்க, உங்கள் வீட்டையும் கவனிக்கணும், அதே வேளையில் வேலையும் கவனிக்கணும், எப்படி ரெண்டுக்கும் நேரம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து வீட்டை கவனிக்கக்கூடிய ஒரு மனைவி இருக்கும்போது நமக்கு பெரும்பாலும் நம்ம அலுவலகத்தில் இருந்துடலாம், அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், வேற பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. முழுமையா அவங்க டேக் கேர் பண்ணிடுவாங்க வீட்டுல. இது வந்துட்டு நீங்க திருமணத்துக்கே 2 நாள் தான் விடுமுறை எடுத்தீங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம். என்னைக்காவது ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களா வேலை வேலைன்னு இருக்கீங்க, எங்கேயுமே கூட்டு போறது கிடையாது அப்படின்னு வருத்தப்பட்டு அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்காங்களா? எப்படி சமாளிச்சிருக்கீங்க அந்த மாதிரி அந்த சூழலை? மாதிரி ஒரு நிறைய நேரம் கணவன் வீட்டில் இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சங்கடம் தான். ஸோ எங்கள் ஒய்ஃபினுடைய தாத்தாவுமே அந்த காலத்தில் டிஎஸ்பி. So, அந்த ஒர்க்கோட இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்போ. ஆசையான்னு சொல்லிங்க, அவன் பெரிய ஃபேமஸ். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறதுனால அது நமக்கு ஈஸியாக போச்சுது. மற்றபடி நமக்கு ஃபேமிலியில் பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த சென்ஸ் நமக்கு பெரிய பொறுப்புகளோ ஃபேமிலியில் உள்ள பிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால வீட்டை பற்றிய கவலை வந்து நமக்கு பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் அவங்களை வெளியே கூட்டு போறதுலாம் சார் கேட்டிருக்காங்களா? கஷ்டம் தாங்க சில. எனக்கு வெளியே, ஏன்னா எங்கள் ஒய்ஃப் சினிமா பார்க்கறது இல்லை, அதனால நமக்கு கவலை இல்லை. நான் தான் கட்டாயப்படுத்தி ஏதாவது போலீஸ் சினிமா வருது, காக்க படம் வந்திருக்கு பார்க்க போவோம், இல்லாட்டி சாமி படம் வந்திருக்கு, இல்லாட்டி ஏதாவது இந்த மாதிரி ஜெயிலர் அப்படிலாம் வருதுன்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது நான் தான் கட்டாயப்படுத்தி. அதான் கொஸ்டினா வச்சிருந்தேன் நானு. நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க சார், எனக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம், நான் கால்குலேட்டிவா இருப்பேன் டைமை பொறுத்த வரைக்கும், வருஷத்துக்கே 2-3 படம் தான் மேக்ஸிமம் பார்ப்போம், அதுவும் செலக்டிவா போலீஸ் மூவி அப்படின்னு சொன்னீங்க. இப்பவும் அதே தான் ஃபாலோ பண்றீங்களா? ஒய்ஃப் கூப்பிட்டு சினிமா இப்பயாவது போறீங்களா? ஏதோ ஒரு சினிமா பார்க்க போனோம் எல்லாம் சேர்ந்து, ஜெயிலர் தான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னாங்க, எனக்கு போலீஸ் வேலை நமக்கு தெரியும், நேரம் இருக்காது, ஃபேமிலி, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க. எடுத்துக்காட்டால் ஒரு சினிமா வழக்கமாக சினிமா பார்க்கணுங்கிறதுக்காக ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. எல்லா மக்களும் தமிழ்நாடு முழுவதும் இந்த சினிமா நல்லா இருக்குது அப்படின்னா பார்க்க போவேன். இன்னொன்று நமக்கு மோட்டிவேஷன் வர்ற மாதிரி மூவின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காவல்துறை பெருமையை தூக்கி பிடிக்கக்கூடிய சினிமா, இந்த சாமி அல்லது காக்க, இது போன்ற, ஈவன் கமலஹாசன் கூட ஒரு சினிமா நடிச்சிருந்தாரு, வேட்டையாடு விளையாடு, இது போன்ற மூவி வரும்போது யாராக இருந்தாலும் சரி அந்த மூவின்னா கண்டிப்பாக பார்க்க போவேன். ஏன்னா நம்ம துறை அந்த மாதிரி ஒரு துறைங்க. அதாவது நிறைய நேரத்தில் பாராட்டுறாங்க, சில நேரத்தில் பாராட்டுறதில்ல. இந்த துறைக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தொடர்ந்து உற்சாகம் தேவைப்படும். இந்த விமர்சனங்கள் நிறைய வரும், அதில் வந்து மனசு ஒடிஞ்சிருவாங்க போலீஸ் அதிகாரிகள். செய்யாத தவறுகள்லாம் அவங்க மேலே பழிய போடுறது, ரொம்ப அவங்கள காவல்துறையினர் ரொம்ப அதாவது ஒரு விகட கவியலை விகடன மாதிரி காட்டுறது, எவ்வளவு செஞ்சாலும் கடைசியில ஒரு விமர்சனம் இருக்கும். துறையில் வந்து தவறுகள் நடக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, தவறுகள் நடக்குது, சில தவறுகள் நடக்குது. ஸோ ஆனால் ஒட்டுமொத்தமாகவே காவல்துறையை வந்து அப்படி விமர்சிக்கிற நேரத்தில் இது போன்ற சினிமாக்கள், காவல்துறையை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய சினிமாக்கள் வந்து நமக்கு பார்க்கும்போது உற்சாகம் பிறக்கும். எந்த மூவி சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அதாவது போலீஸ் மூவி தான் பாப்பேன்னு சொல்றீங்க, முக்காவாசி முடிஞ்சா போலீஸ் மூவி. அந்த மூவிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அப்படியே அந்த கேரக்டரையும் அந்த படத்தையும் பார்க்கும்போது அந்த போலீஸ்டா அப்படின்ற ஒரு கெத்து உள்ள வந்து நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி ஒரு மூவினா எந்த மூவி? அந்த காலத்துல தங்கப்பதக்கம், ஓகே இல்லைங்களா? அப்புறம் சத்யராஜ் சாருடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, ஓகே, அது நல்லா இருக்கும்.
அதுக்கு பிறகு சாமிங்கிற படம் வந்தது. அப்புறம் காக்க காக்க. அப்போது கூட ஒரு அந்த மூவி கதை எழுதும்போது என்ன கன்சல்ட் பண்ணாங்க. நிறைய என்ன மூவிக்கு சார்? காக்க காக்க காக்க. காக்க. ஓகே. அப்போ சூர்யாவில் பார்த்துருக்குறேன். சோ அப்ப சூர்யாவினுடைய நடை, உடை, அந்த பாவனை எல்லாம் கிட்டத்தட்ட நீங்கன்னு சொல்லலாமா? அவங்க கிட்ட வந்து கத்துட்டு போனாங்க அவங்க அந்த அப்படின்னு. மாதிரி ட்ரெஸ் எப்படி போடணும், அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வலை போட்டிருந்தேன். கடா அதுக்கு பேர். ஓகே. அவர் போடணும்னு சொன்னார். அவர் கிட்டத்தட்ட அதே அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. அப்படி வந்து நிக்கிற தோரணை, அந்த இதெல்லாமே உங்ககிட்ட இருந்து வந்தது. ஓகே. அவர் ட்ரைனிங் கொடுத்தோம். ம். ஸோ சூர்யா அப்போ தான் ஃபர்ஸ்ட்ல வராரு மூவிக்கு வந்து. அவருடைய ஹிட் மூவி அது. அந்த movie. ஆமா. சூர்யா எனக்கு தெரியும். ஸோ அப்புறம் கூட இன்னும் இப்போ கூட இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முக்கியமான சினிமா வரும். அதில் கூட நான் சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வச்சிருக்கீங்க ஒரு போலீஸ் மூவிக்கு. போலீஸ் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர்கள்ட்ட மூவி. ம். ஸோ அது போன்ற சில கருத்துக்கள் நிறைய டைரக்டர்ஸுக்கு, கதாசிரியர்கள் குறிப்பாக அவங்க வந்து காவல்துறையினுடைய சில எபிசோட்ஸ் எப்படி இருக்கும், எப்படி எப்படி சிரமங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றிலாம் கேட்பாங்க. ஸோ அதை நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நடிகை விஷாலுக்கெல்லாம் கூட ஒரு மூவியில் அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸு சொல்லி கொடுத்தோம். பிரசாந்துக்கு அவர் ஒரு போலீஸ் மூவி நடிக்கும்போது சொன்னோம். ஸோ நமக்கு காவல்துறையில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால சில சின்ன சின்ன எபிசோட்ஸ் அது வந்து அந்த சினிமாவுக்கு சில சுவையை ஊட்டக்கூடிய வகையில் நிறைய எபிசோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த ஆக்டருக்கு பக்கா போலீஸ் கெட்டப் நம்மள கொஞ்சம் கொஞ்சம் பாக்குற மாதிரியே இருக்கு சீன்ல அப்படின்ற மாதிரி எந்த ஆக்டர் பர்ஃபெக்ட்டா அப்படியே அந்த யூனிஃபார்முக்கு செட் ஆகுறாங்க சார்? பெர்ஃபெக்ட் யூனிஃபார்ம்னாங்க எந்த நடிகருக்குமே ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது பெர்ஃபெக்ட் ஆகிடுறாரு. ஒரு மிடுக்கு வந்துருது. தெரியுதுங்களா? அதனால இவருக்கு தான் நல்லா இருக்கு, இவருக்கு கம்மியா இருக்குலாம் சொல்ல முடியாது. இப்போ சிவாஜி கணேசன் அந்த காலத்துல வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டவன எப்படி இருந்தாரு? அந்த யூனிஃபார்ம் தாங்க மிடுக்கு. அதை நீங்க யாருக்கு வேணாலும் போட்டு விடலாம். ஓகே. இருந்தாலும் நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய எல்லா நடிகர்களுமே போட்ட இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் எப்படி இருந்தாரு, சத்யராஜ் எப்படி இருந்தாரு, சாமியில் வந்து விக்ரம் எப்படி இருந்தாரு, சூர்யா எப்படி இருந்தாரு, விஜய் எல்லாம் கூட அது யூனிஃபார்ம் போட்ட உடனே அவங்களுக்கு உங்களோட ஆனால் யூனிஃபார்ம் போடும்போது தானே எங்களுக்குன்னு ஒரு மிடுக்கு வருது இல்லைங்களா? அதுல உங்களுடைய ஃபேவரட் யாரு? ஃபேவரட்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு மனசுல முடிவு பண்ண முடியறது இல்லை. ஏன்னா ஒரு வகையில் இப்போ சாமியில் வந்து ஷியான் விக்ரம் நல்லா இருக்காருன்னா, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா நமக்கு சூர்யா தான் நல்லா தெரியுறாரு. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா நமக்கு வேற ஒரு நடிகர் நல்லா தெரியுறாரு இல்லைங்களா? திடீர்னு பார்த்தா கமலஹாசன் ஒரு வகையில் தெரியுறாரு. இப்படி ஒவ்வொரு நடிகருக்கு முடிவு பண்ண முடியலன்னு வச்சுங்களேன். இவர் தான் டாப்பா இருக்கிறார், நம்பரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளால முடியும். ஆனா சாமியோட கொஞ்சம் பொருந்தி போகுமா சார்? அவர் 6 சாமி சொல்லுவாரு, நீங்க உங்க வீட்டுல 6வது மகன். இதெல்லாம் வச்சு நீங்க இன்னைக்காவது மேட்ச் பண்ணி பாத்துருக்கீங்களா? ஓவரால் ஒரு மூவி வந்து கடைசியில் நமக்கு ஓவரால் வந்து நிக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த சாமி வந்து ஒரு ஸ்டெப் அப்ப மேலதான் நிக்குது. அவருடைய அந்த ஆக்ஷன் நான் 6வதா பிறந்த 6 சாமி அந்த மாதிரி சொல்லும் போது நல்லதுதான். அந்த மூவி கொஞ்சம் உங்க ஃபேமிலி பத்தி சார், நீங்க 6வது மகன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஓகே. ஸோ நாங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோங்க. சென்னையில எங்களுக்கு பக்கத்துல இல்லை, இங்க இருந்து 700 கிலோமீட்டர் நாங்கெல்லாம். அது ஒரு ஊர். ஆனா அந்த ஊர் வந்து ஒரு காலத்துல கேரளாவா இருந்த ஊர் தான். இப்ப தமிழ்நாடு. தமிழ் மக்கள் இருப்பாங்க, மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க. நாகர்கோவில் சொல்லலாம். ஆனா நாகர்கோவில் ரொம்ப தூரம். அங்கிருந்து 32 கிலோமீட்டர். திருவனந்தபுரத்துல இருந்து நான் 38 கிலோமீட்டருங்க. எங்களுக்கு ஊர்ல இருந்து அடுத்த 1 கிலோமீட்டர்ல கேரளா ஆரம்பிக்கும். ஸோ எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் மலையாளம் தான் படித்தாங்க. ஆனால் அவங்க தமிழ் ஆரிஜின், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவுக்கு போய் அங்கே இருக்கிறாங்க. ஸோ விவசாயம் பார்த்து வந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு குடும்பம். விவசாயம்னா எங்களுக்கு எல்லா விதமான விவசாயம், நெல் விவசாயம், தென்னை மர விவசாயம், பல்சஸ், அப்புறம் கிட்டத்தட்ட ஆடு மாடுகள் வைக்கக்கூடிய அந்த விவசாயம், இப்படி எல்லா விதமான விவசாயங்களும் பார்த்து பண்ணணும். ஸோ எங்கள் அப்பா வந்து அவங்க வீட்டில் 10 பேரில் முதல் ஆள் எங்கள் அப்பா. எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசில் இறந்துட்டார். அவர் கொஞ்சம் வசதியாக இறந்துருக்காரு போல இருக்கு. ஆனால் அவருடைய பீக்கில் வந்து இறந்துட்டார். அவர் இறக்கும்போது அவருக்கு 10 பிள்ளைகள். எங்கள் அப்பா தான் நம்பர் 1. ஆனால் எங்கள் அப்பா வந்து மிலிட்ரி போயிட்டார், நேவிக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பிள்ளைகள்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் 35 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. சொந்த சிஸ்டர்ஸ் வந்து சின்ன பிள்ளைகள், அவங்கெல்லாம் 18-19 வயசு. அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சப்பறம் தான் எங்கள் அப்பா கல்யாணமே பண்ணுறாங்க. அவ்வளோ பொறுப்பு எங்கள் அப்பா வந்து ஃபேமிலி பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அப்புறம் கேரளா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பஸ் கண்டக்டர் அந்த வேலையை தான் சேர்றாரு. அப்போ பஸ்ஸுகள்லாம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி நேவிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு பஸ் கண்டக்டர், நான் பிறக்கும்போது எங்கள் அப்பா பஸ் கண்டக்டர் தான். ஸோ பிறகு வந்து அவருக்கு வந்து படிச்சிருந்தாரு கொஞ்சம்.
இன்னொன்று அப்போ தான் அந்த பஸ் போகிற டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய காரியம். ஸோ அவர் கொஞ்சம் பதவி உயர்வு மாதிரி கொடுத்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் அப்படிலாம் வந்தார். ஸோ எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் வந்து ஊரில் விவசாயத்தை பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு சின்ன சம்பளம் ஒரு 150-200 ரூபாயை வச்சு 8 குழந்தைகள் சாப்பாடு போட முடியாது. ஸோ ஆடு மாடுகளை சாப்பாடு போடணும். ஸோ பசு மாடுகள் இருக்கும், எருமை மாடு இருக்கும், காளை மாடு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு வளர்க்குறது எங்கள் அம்மா தான். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்தோன்னா நாங்களும் அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ எங்களுக்கு முழு நேர வேலையே விவசாயம் தான். படிக்கிறதுங்கிறது பார்ட் டைம். அதாவது காலையில் டைமா இருந்துகிட்டே 2 PhD அதுக்கப்புறம் வாங்கியிருக்கோம். IAS அந்த எக்ஸாம்ல வந்துட்டு IFS வந்து IPS செலக்ட் பண்ணி, அதாவது அந்த படிப்பினுடைய அருமை எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து காலையில் 5 மணிக்கெலாம் தோட்டத்தில் வேலை பார்ப்போம். 7-8 மணிக்கு தான் வேலை முடியும். முடிஞ்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தோன்னா ஓடி போய் அந்த ஆறு, ரொம்ப அருமையான ஆறு எங்கள் ஊரில் பாயும். அதில் போய் குளிச்சுட்டு சில நேரத்தில் இந்த ஆடு மாடுகளையும் குளிப்பாட்டிட்டு நேராக வீட்டில் நிறுத்திட்டு அங்கே கரெக்டாக மணி அடிக்க வைப்போம் அந்த 9:30 மணிக்கு. ஸோ ஓடி போய் அந்த இது ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணோன்னா இன்டர்வல் விடுவாங்க. 12 o'clock 1 o'clock 2 o'clock வச்சுக்கலாம். 1 o'clock to 2 o'clock. இந்த 1 to 2 1 மணி நேரத்தில் ஸ்கூல்லேருந்து ஓடி வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தோட்டத்தில் அதை வயல் இருக்கும். வயல் தானே, வருஷத்துக்கு ரெண்டு போகும். அது விளைஞ்சால் தான் சாப்பாடு. ஃபஸ்ட்டு குட்டி போட்டால் தான் பால், இல்லாட்டி பால் யாரும் கிடைக்காது. கோழி முட்டை போட்டால் தான் முட்டை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வந்துட்டு ஒரு வீட்டில் தோட்டத்தில் வந்து 15-20 பேர் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய உணவு, மதிய உணவு கொடுக்கணும்ல, யார் கொடுக்குறது? நாங்கள் தான் தூக்கிட்டு போய் மதிய உணவு கொடுத்துட்டு அப்படி ஸ்கூலுக்கு ஓடி போய் ஜாயின் பண்ணிடணும். இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லே தான் இருப்பாங்க, கேன்டீனில் சாப்பிட்டுட்டு அது பிடிக்கலாம் வெளியே போய் சாப்பிட்டு வந்து பார்த்தேன். என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைகள்லாம் வெளியே வந்தவுடனே ஓடி போய் அந்த தெருவோர கடைகள் இருக்குல்ல, அதில் ஜாலியாக உட்காந்து உள்ள உட்காரும்போது ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வெளியே போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ தான் அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் மகளிர் குழந்தைகள்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஸோ நான் சொன்ன மகிழ்ச்சியாக இருங்க, இதெல்லாம் பெரிய வாய்ப்பு, நாங்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டே படித்தோம், நீங்கள் எல்லாம் வெறும் படிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொன்னேன். ஸோ ஈவினிங் வந்தோடனே திருப்பி வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். பட் 6 மணிக்கு 6:30 மணிக்கெலாம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதாவது இந்த பசுமாட்டுகள் புல்லெல்லாம் பறிக்கணும். அந்த பசுமாட்டு வந்துங்க இரவு நிரந்தர சாப்பாடு என்னென்னா, வயலில் வந்து அறுவடை பண்ணி மீதி இருக்குல்ல அந்த ஹேரக், அதாவது வைக்கோல், அதை வந்துங்க ஒரு பெரிய மலை மாதிரி குளிச்சு வச்சுருப்பாங்க. அதை இழுத்தா வராது, ஏன்னா ஒன்று மேலே ஒன்று உட்காந்துட்டு இருக்கும். அதை இழுத்து அந்த மாடுகள்லாம் சாப்பாடு போடணும். அதுதான் கடைசி வேலை. அது முடித்த உடனே எங்கள் அம்மா வந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாம் அப்படி எல்லாரையும் உட்கார வைப்பாங்க படிக்கிறதுக்கு. சுற்றி இங்கே ஒரு ஆள் படிக்கணும், அந்த மூலையில் ஒரு ஆள், இந்த ஒரு மூலையில் படிக்கணும். படி சத்தம் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்து படிக்கல, தூங்குறான். அம்மா அடிப்பாங்க, ரொம்ப படிக்கலைன்னா அம்மா அடிப்பாங்க. ஸோ எங்கள் சூழ்நிலை என்ன மாதிரினாங்க, நாங்கள் எங்கள் சித்தப்பா ஜட்ஜாக இருந்தார், பக்கத்து வீடு. ஸோ ஒரே கேம்பஸ்னாலும் நாங்கள் இந்த பக்கம், அவங்க அந்த பக்கம். அந்த பிள்ளைகள் அவங்க கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ 10th அந்த வீட்டில் துறை ராஜ் வந்து 9th இருப்பான். ஸோ என்னுடைய புக்ஸ் நான் படித்தோன்னு அவனுக்கு கொடுத்துருவேன். அவங்க தான் வாங்குவாங்க, அந்த பணம் கொடுத்து வாங்குறது அவங்களுக்கு தான் வசதி இருக்கும். ஸோ முதல்ல அவங்க ஒரு அண்ணன் வாங்குவான், அவன் படிச்சுட்டு எனக்கு கொடுப்பாப்புல, நான் படிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இப்படி எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல, அது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும் என் குடும்பம். ஸோ கடினமான சூழ்நிலை, சாப்பாட்டுக்கெல்லாம் கூட சில சிரமமாக இருந்தாலும் கூட உறவினர்கள், எங்கள் அம்மாவுடைய பிரதர்ஸ் அவங்கெல்லாம் கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று அப்போ என்ன ஆகுனாங்க, அப்போ வந்து லெவி வைப்பாங்க. அதாவது நம்ம நெல் அறுவடை பண்ணாலும் எல்லா நெல்லும் நம்ம எடுக்க முடியாதுங்க. நம்ம வீட்டுக்கான நெல் தான் இருக்கும், கவர்மெண்ட் வாங்கிடுவாங்க. இப்போ லெவி அதுக்கு பேர். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம அங்கெல்லாம் அடிக்கடி வந்து வெள்ளப்பக்கம் வரும். வெள்ளம்னா மழை அதிகமாக பெய்யும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக வெள்ளம் பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போகமே காலியாயிரும், அந்த நெல் வந்து அழுகி போயிடும். அப்போ அந்த 6 மாதம் சாப்பிட முடியாது. இப்போ எப்படி சாப்பாடுனா, கவர்மெண்ட்டில் அப்போ வந்து ரேஷன் வச்சுருந்தாங்க. இந்த ரேஷன் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தங்கி தான் இருக்கும். அங்கே போய் அந்த ரேஷன் அரிசி வாங்கி தலையில் தூக்கிட்டு கொண்டாந்து வீட்டில் கொடுத்தா தான் அரிசி பொங்குவாங்க. ஸோ அது போன்ற கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் கல்வி கற்றோம். ஆனால் என்னச்சுன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு விஷன். ஒரு பெண்மணி 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியும், இங்கே பையங்க எந்த ஊரில் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா சரியாகாது. நான் எல்லாம் டெய்லி சண்டை சச்சரவு தான் ஊரில், பசங்க கூட விளையாட போகிறது, அவனோட தகராறு, அடிதடி. இப்போ இங்கே இருந்தால் நான் நல்லா இருக்காது. அப்புறம் வந்து அங்கே வந்து சண்டை பயிற்சிங்க. அங்கே கொச்சப்பாவு வாத்தியார் அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு சிறந்த, இப்போ அந்த சிலம்பம் கலரிலாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி, அதே மாதிரி அவர் ஆசிரியர். ஆக்சுவலி கொச்சப்பாவுங்கிறவர் ஒரு மெஜஸ்டிக் மேன். அவர் வந்து உண்மையிலாவே ஸ்கூல் டீச்சர். ஆனால் அப்போயே அவருக்கு ஒரு 75 வயசு இருக்குங்க.
அவர் வந்து எங்களுக்கு வந்து சண்டை பயிற்சி, நாங்கள் வந்து அடிமுறைன்னு சொல்லுவோம், களரி பயிற்று. அவருக்கு பையன் ஆனந்தலால் ராஜு, அவர் நல்லா ஸ்ட்ராங் மேன். நானும் அவர் தான் சண்டை போடுவோம். அவர் இப்போ கராத்தே மாஸ்டர் இருக்கார். ஆனந்தலால் ராஜு ஆள் ரொம்ப ஹேண்ட்ஸம் மேன், ஸ்ட்ராங் ஃபெல்லோ. ஸோ நானும் அவர் சண்டை மோதுவோம். சாந்தகுமார்னு சொல்லி ஒரு பையன் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், அவனு நான் அதெல்லாம் மோதுவோம். எங்கள் கூட மோதிட்டு இருந்த இன்னொரு பையன் வந்து அவர் அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக போனார் பிற்பாடு. மரியராஜ்னு சொல்லி ஒரு சிறந்த கமாண்டோ, போலீஸ் கமாண்டோ. ஸோ இப்படி அந்த சூழ்நிலையிலங்க எங்கள் அம்மா வந்து இருந்தாங்கன்னா பையங்க நல்லா இருக்க மாட்டாங்க, ஏதாவது அவங்க லைஃப் வந்து கஷ்டப்பட்டுருவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு படிப்பு தான் இவங்களுக்கு சரியான வழி, கல்வி அப்படின்னு சொல்லி எங்கள் கல்விக்காக தான் எங்கள் அம்மா வந்து முழுமையாக ஈடுபட்டாங்க. அதனால எங்கள் சிஸ்டரையும் படிக்க வச்சு கூடவே படிப்பாங்க, எங்கள் அம்மா கூடவே படிப்பாங்க. எங்கள் சிஸ்டர், மூத்த சிஸ்டர் பிஏ எக்கனாமிக்ஸ், எங்கள் அம்மா 7ஆம் கிளாஸ். ஆனால் அந்த டைமில் அந்த எக்கனாமிக்ஸ் பேப்பர் வந்து எங்கள் அம்மா கூட தவிர எழுதியிருப்பாங்க. அதனால கூடவே அம்மாவும் கூடவே படிச்சு இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ் பேப்பரே சரலாம் படிப்பாங்க. எங்கள் அம்மா இங்கிலீஷ் படிப்பாங்க, தமிழ் நல்லா எங்கள் அப்பா இங்கிலீஷ் நல்லா வரும். ஏன் வரும்னா நேவியில் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான், நேவி கேப்டன்ஸ் எல்லாம் எங்கள் அப்பா வந்து கம்யூனிகேஷனில் இருப்பார். டாடான்னு சொல்லிட்டு போகுமா அப்போல்லாம் கம்யூனிகேஷன். அப்போ வந்து அவர் அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படித்தாலே இங்கிலீஷ் நல்லா வரும். இப்போ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா கூட அந்த அளவுக்கு வராது, எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு வர மாட்டேங்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா வந்து என்ன ஒரு பெரிய கதை என்னென்னா, ஒரு முறை நான் 10 வயசுன்னு நினைக்கிறேன், நான் 5வது வகுப்பு. எங்கள் அம்மா வந்து ஆனுவல் வெக்கேஷனில் நீ ஹிந்தி படிக்க போயிருன்னு சொன்னாங்க. நான் சரி, எனக்கு வந்து எப்படியா வீட்டை வெளியே போனால் போதுமே, வேலை பார்க்கண்டாமே, சரின்னு போனேன். பார்த்தா அங்கே எல்லாம் உட்காந்துருக்கெல்லாம் பெரிய பெரிய லேடிஸு எல்லாம். அப்போ என்னென்னா, ஏன் அந்த லாஜிக் என்ன, நான் போய் ஹிந்தி படித்தேன், தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா. அதில் என்னென்னா எக் கலம் ஹே, எக் கியா ஹே, கலம் கஹா ஹே, கலம் ஹாத் மே ஹே அப்படின்னா கையில் பேனா இருக்குது, பேனா அங்கே இருக்குது, பேனா கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டு. ஸோ படிக்கணும் நம்ம அந்த காய்க்கங்க அந்த மாதிரி. எங்கள் ஊரில் ஹிந்தி படித்த முதல் ஆசாமி தானே தான் இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன ஐடியானா, ஒரு வேளை என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா எல்லாம் நல்லா படிப்பாங்க. சரோஜாங்கிற அக்கா நல்லா படிப்பான், அதுதான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. என்னுடைய பிரதர் பிரேமகுமார் ரொம்ப நல்ல படிப்பாளி. நான் வந்து ஊர் சண்டை பிரச்சனை இது இருக்கனால எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வேளை இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காம போயிடும், அதனால் இவருக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லி யாரை சொல்லியிருக்காங்க அம்மா கிட்ட, காலப்போக்கில் ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி டீச்சர் வேலை கிடைக்கும், ஸ்கூலில் எல்லாம் ஹிந்தி வரப்போகுது. அப்போ அந்த மேபி அந்த தமிழ் இதெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் முடிஞ்ச பிறகு, அப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் வரும்போது ஹிந்தி மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேங்க. பிராதமிக்கு மத்தியமாக ராஷ்டிர பாஷா நான் முடியும் போது சொல்கிறாங்க, பிரவேசிக் படிச்சிங்கன்னா எம்ஏ வந்துடும். நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு அந்த டீச்சர் வேலைக்கு போனீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டீச்சர் கிடைக்கும் அப்படின்னு. அதை முடிச்சிட்டேன். முடிக்கும்போது நான் 10th முடிக்கும்போது நான் வந்து டீச்சருக்கு தகுதி ஆகிட்டேன். ஸோ எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷம், இவன் வந்து கெட்டு போயிட மாட்டான், இவனுக்கு ஏதாவது வேலை இந்தி ஆசிரியராவது போயிடுவாங்க, குழச்சிக்கோ. ஸோ அப்படிலாம் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. இப்படி எனக்கு அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆனால் சில நிகழ்ச்சிகள், ஊரில் உள்ள சில சம்பவங்கள், மனமாற்றம், இந்த மாதிரி நம்ம இப்படி இருந்தால் சரியாகாது, எங்கள் அம்மா கூட ஒரு நாளைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை தாண்டா காப்பாற்றணும், அதனால தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு முக்கியமான தருணம். நான் எத்தனை தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு அம்மா வந்துட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு, வீடு கஷ்டமாக இருக்குது, நீ தான். அவங்க ஏதோ நம்ம மேலே அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க போல இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் ஊரில் எல்லாம் கூட கொஞ்சம் மோசமான ரவுடிஸ்ட் எல்லாம் கூட மோதுவேன். ஆமாம், எங்கள் தோட்டத்தில் ஒரு பையன் திருடினான். அவன் வந்து திருடவனை அப்படி தான் பிடிச்சி அவனோட சண்டை போட்டு அதை வாங்கிட்டு அப்பவே. ஆமாம், அது பாக்கு மரம் இருக்குல்ல, பாக்கு மரம், அது மேலே ஏறதே ஒரு உயிரை பணம் வச்சு தான் ஏறும். அதை ஏறி எங்கள் ஊரில் ரவுடி பையன் அவன் போய் பறிச்சிட்டான். அவன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் டாமினன்ட் கேரக்டர்ஸ் வச்சுங்களேன். டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் நல்ல, அவங்க பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள், அவங்கள்ட்ட யாரும் மோத மாட்டாங்க. ஸோ நான் அந்த பையன்ட்ட மோதி அவன்கிட்ட வாங்கிட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் என் மேலே நம்பிக்கை உண்டு, குடும்பத்தை காப்பாற்றிடுவான். பட்டு காப்பாற்றினா என்ன பண்ண முடியும், அங்கே ஊரை சண்டை போட்டு இருந்தால் எப்படியாவது ஏதாவது செய்வாங்க. ஸோ நல்லா இருக்காது, அதனால் வந்து படிக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. எப்படி சார் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இந்த போலீஸ் கனவு இருந்ததா, இல்லை வேற ஏதாவது துறைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களா?
அப்படி சொல்ல எனக்கு போலீஸ் பிடிக்கும் ஆனால் எனக்கு அதை விட பெரிய ஆசை அப்போது. ம். போலீஸுங்கிறது கரிஸ்மேட்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அந்த மாதிரி திருடலை பிடிக்கிறது அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு நல்லாவே பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அதோட நல்ல இடத்துல இருக்கணும், டாக்டர் ஆகணும். ஓ. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தார், விஸ்வாஸ்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா வந்து காப்பாற்றினது ஒரு டாக்டர் நாகர்கோயிலில், டாக்டர் ஜெயசேகரன். அவர் வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக் மேன், எங்கள் மாவட்டத்திலேயே லீடிங் டாக்டர். அவரை பற்றி விசேஷமாக பேசுவாங்க, எங்களுக்கு தெரியாது ஆனால் பேசுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய சுச்சுவேஷனில் பயங்கரமான நோய் கூட்டிகிட்டு போய் அவர் 1 மாதத்தில் சரி பண்ணிட்டார். அப்போலேருந்து டாக்டர் ஆகணுன்ற ஒரு அவர் போகும்போதெல்லாம் அப்படி பார்ப்போம், வார்டில் அவர் நடந்து போவார். எல்லாருமே டாக்டர் ஜெயசேகரன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலையாக இருக்க, வேலை மட்டும் உயிரை காப்பாற்ற முடியும்ல. கண்டிப்பாக. ஸோ அப்படின்ற போது அது ஒரு பெரிய மனசில் தாக்கம். அதுலேருந்து நான் பெரிய ஆராய்ச்சியாளனே மாறிட்டேன். ஏதாவது ஆடு கோழியாக இருக்கும்போது அதுக்குள்ள எங்கெல்லாம் லெங்ஸ் இருக்குது, எங்கே இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நானே கோழி அறுத்து பார்ப்பேன், டிசெக்ஷன் எல்லாம் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். பட் எனக்கு வந்து மெடிசன் வாங்குறது எப்படின்னே தெரியாது. எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரி மார்க் ஓரளவுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் சிச்சுவேஷன்ஸ் எப்படி வந்து எவ்வளோ பயங்கரமான தடைகள் வருது பாருங்களேன். எங்கள் ஊரில் நாகர்கோவிலில் ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே படிச்சிங்கன்னா அப்போ பியூசி +2. ஓகே. அங்கே +2 படிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டாக்டர் தான். ஓ. அங்கே தான் போகலான் இருந்த போது அந்த காலேஜில் ஸ்ட்ரைக்கு மூடிட்டாங்க. முதல் தடை. திருநெல்வேலியில் போய் தான் படிக்கணும் ஆயிப்போச்சு. திருநெல்வேலியில் வந்து சென்ட் ஜான்ஸ் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ், சென்னை. அப்போ என்ன ப்ராப்ளம்ங்க, நாகர்கோவில் வரைக்கும் நான் விட்டுருவாங்க, டெய்லி பஸ்ஸில் போய்டலாம். அங்கே ஹாஸ்டல்லாம் போய் தங்குற மாதிரி எங்கள் வீட்டில் யாருக்கும் எங்கள் தெரியும் செய்யாது. நான் ரொம்ப அடம் பிடிச்சேன், சாப்பிடாமலாம் இருந்து பார்த்தேன். அங்கே எப்படியா போயிடணும். அப்புறம் எங்கள் அம்மாவோட குடிச்சிருந்தாங்க, நம்ம யாரையுமே வெளியே அனுப்புனதில்லை, அங்கே அனுப்பி படிக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை, நீ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் நான் படித்தேன், பட் அங்கேயும் ஸ்ட்ரைக் தான் வருஷம் பூரா. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகி எனக்கு வந்து இந்த மெடிசன் எம்பிபிஎஸ்க்கு இருந்தாலும் கடுமையாக படித்ததுனால எனக்கு மார்க் அதிகமாக வந்துட்டு மார்க்லாம் வாங்கிட்டேன். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கே 10 மார்க் கட் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கம்மி பண்ண மாட்டாங்க. ஏதோ அந்த டைமில் ஏதோ வந்து சொன்னால் அவனுக்கு கொடுத்தது குளோரின் கிடையாது, புரோமின் சொன்னால் நான் தெரியாமல் புரோமின் எழுதி வச்சேன், போச்சு 10 மார்க். அப்படியுமே எனக்கு மார்க் அதிகங்க. பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அந்த வருஷம் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து 50 மார்க் இன்டர்வியூன்ட்டாங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு இப்போ நீட் எக்ஸாம் வச்சிருக்காங்க, எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ வைப்பாங்களா? அப்போ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டைமில் அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த இன்டர்வியூ அதில் யாருக்கு மார்க் போடுவாங்கன்னா சிபாரிசு உள்ளவங்க தான் போடுவாங்க. நமக்கு அங்கே ஊரில் என்ன சிபாரிசு அப்படி கிடைக்காம போச்சு. திருப்பி முயற்சி பண்ணேன், அந்த எக்ஸாம் திருப்பி எழுதினேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன். அப்புறம் அக்ரி காலேஜிலேருந்து மெடிக்கல் காலேஜ் போகக்கூடாதுன்ட்டாங்க. அக்ரி காலேஜில் போன பிறகு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி மார்க்கையும் அதிகப்படுத்தி மெடிசனுக்கு ஹைலி குவாலிஃபைட் ஆகிட்டேன். அவன் இன்டர்வியூ வச்சாலும் வைக்காம இருந்தாலும் எனக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். நீங்க ஆல்மோஸ்ட் அப்போ எம்பிபிஎஸ் அப்ளை பண்றேன். அந்த ஆசை இருக்கு, எப்படியாவது டாக்டர் ஆயிட மாட்டோமா. ஸோ அவ்வளோ ஒரு பேஷனாக இருந்தது, கிடைக்கல. அது மனசுக்கு ஒரு பெரிய கவலை. உங்கள் தேவை நாட்டுக்கு இப்படி தேவைன்றதுக்காக தான் அப்போ வந்துட்டு அப்படி எவ்வளோ நானும் கன்வின்ஸ் பண்ணா கூட எனக்கு மனசுல. ஆனால் இதே மெடிக்கல் காலேஜ் என்ன வந்து பட்டமளி விழாவுக்கே கூப்பிட்டு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அந்த பட்டமளிப்பு விழாவில் ஒரு உரையாற்றணும், ஒரு கான்வொகேஷன் அட்ரஸ். அது ராமச்சந்திரா காலேஜ்லேயே நான் போயிருக்கேன், நிறைய காலேஜில் போயிருக்கேன். ஸோ அது ஒரு மன திருப்தி கொடுத்தாலும் அந்த நினைச்சதை அடைய முடியல அப்படிங்கிறது ஒரு குறையாக தான் இருக்கும். எனவே இப்போ கூட அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீட் பயிற்சி மையம் ஒன்று நாங்கள் இப்போ எங்கள் ஊர்லேயே தொடங்க போகிறோம். அது எங்கள் வீட்டிலே தான். நீங்கள் தனியாக பண்ணுறீங்க? நான் பிறந்த வீட்டிலே தான். அதுக்கு நண்பர்கள் ரெடி பண்ணிட்டோம், ஏற்கனவே சேரிட்டி ட்ரஸ்ட்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் பிறந்த வீடே அதுக்கான ஒரு லைப்ரரியாக மாற்றியாச்சு. சூப்பர் சார். மாற்றியாச்சு. எங்கள் அம்மா தான் திறந்து வச்சாங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த லைப்ரரிக்கு 300 புத்தகங்கள் கொடுத்துருக்காரு. எஸ், நிறைய பப்ளிக் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஒன்றும் தெரியாத ஆசை மட்டும் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை ஒரு சிலர் மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை. இந்த இந்த தீராத ஆதங்கம் இருக்குல்ல, மாணவர்கள் மூலமாவது தீர்த்துக்கணும். ஆமாம், ஏற்கனவே கொஞ்சம் தீர்த்துட்டேன். 5 பிள்ளைகளை மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சுட்டேன். 5 பேர் பாஸ் பண்ணி போயிட்டாங்க, இன்னொரு 5 பேர் படிக்கிறாங்க. 10 பேர் நம்முடைய உதவியில் நானும் நண்பர்களும். பாத்தீங்களா, நீங்க டாக்டர் ஆயிருந்தா இந்த ஒரு இது இருந்திருக்குமா உங்களுக்கு, இந்த ஃபயர். ஆனா இப்ப எவ்வளவு மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க, தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கையும் ஒரு இதுல வந்துட்டு காப்பாத்தி இருக்கீங்கன்னும் போது. ஸோ இந்த 10 பிள்ளைகளை படிக்க வச்சது உதவியா இருந்தது டாக்டர் அருள் செல்வன் ஃப்ரம் UK, சிங்காரவேலு ஃப்ரம் US,
டாக்டர் முத்துக்குமார் ஃப்ரம் சென்னை. இன்னும் சில டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் மாதம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்துட்டு மூவிஸ்ல நம்ம முதல்ல பேசின மாதிரி ஹீரோஸ்லாம் காமிக்கும் போது போலீஸா வரும்போது பார்க்கும்போது எல்லாருக்குமே போலீஸ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி போலீஸ் இதுல வந்துட்டு நெகட்டிவ் இதுலயும் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. அந்த அதிகாரம் பதவி இதெல்லாம் தவறா பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஃபிலிம்ஸும் வருது. அந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது என்ன தோணும் உங்களுக்கு? தியேட்டர்ஸ்ல அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? மன வருத்தமா இருக்கும். ஏன்னா சிலதெல்லாம் இல்லாததெல்லாம் நிறைய அதிகப்படுத்தி சொல்லுவாங்க. சில இடங்களில் சில திருட்டு குற்றவாளிகள்லாம் போலீஸ் அடிக்கிறதெல்லாம் உண்மைதான். அவங்க என்னென்னா பெரிய கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி பயங்கரமான திருடி இருப்பாங்க, அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், கேமரா இருக்கும். ஸோ அதை பற்றி விசாரிக்கும்போது அடிப்பாங்க, அடித்து தான் விசாரிப்பாங்க. அதில் அவன் அந்த ஆள் இறந்துடுவான் சில நேரத்தில் வந்து உண்மையிலேயே இவங்க அடிக்காமல் கூட இறந்துருப்பாங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. இன்னொரு சிலர் வந்து ஸ்டேஷன்லேயே தற்கொலை பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மனநிலையில் நிறைய பிரச்சனை உள்ளவங்கள தான் இருப்பாங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போய் பாருங்கள், ஜெயிலில் வரக்கூடிய நிறைய பேருக்கு வந்து மனக்குழப்பம் இருக்கும். ஏற்கனவே அவன் யாராவது கொலை பண்ணிட்டு ஏன் கொலை பண்ணிட்டாங்கன்னா மனநிலை பிரச்சனை இருக்கும், தற்கொலை மனநிலை இருக்கும். அப்படி தற்கொலை பண்ணி சாவாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஹெல்த் வீக்காக இருக்கலாம், இறந்து போகலாம். சிலர் வந்து ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி இறந்து போகலாம். முன்னாள் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி மேலே ஒரு கொலை கேஸ் போட போகிறாங்க சார். அந்த நாங்கள் வந்து திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து கொஞ்சம் அடித்து விசாரித்தோம். ஆக்சுவலாக அந்த ஆள் நாங்கள் அந்த மாதிரிலாம் அடிக்கல, சாதாரணமாக தான் அடித்தோம். சாகிறது இப்போ தான் தெரியுது அந்த ஆளுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. பிளட் டெஸ்ட்டில் தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. நாங்கள் தெரிஞ்சால் தொட்டுக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ சில காரணங்கள் பொதுமக்கள் வந்து சொத்து கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணுங்கிறத தான் செய்கிறாங்க. செய்யக்கூடாது, இப்போ அடிக்கக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ வந்து அது திரைப்படத்தில் காட்டும்போதுங்க ரொம்ப கொடூரமாக அப்படி பார்க்குறத பார்க்கும்போது நமக்கே வந்து சிரமமாக தான் இருக்குது. இனிமேல் வந்து பெரும்பாலும் அந்த அடிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போல்லாம் மோசமான குற்றவாளிலாம் கூட அப்போ என்ன தெரியுங்களா, பயங்கரமாக குற்றவாளி ஸ்டேஷனில் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸை தாக்குவாங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்காங்க. ஒரு ஸ்டேஷனில் வந்துங்க, குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன், வந்து இன்ஸ்பெக்டர் அடித்து இன்ஸ்பெக்டர் மேலே யூரின் பாஸ் பண்ண ஒருத்தன். அவர் அந்த 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 நேரத்தில் அவருக்கு வந்து அந்த வெறியில் நேராக இப்போ துப்பாக்கி எடுத்து பட்ட ஆரம்பிச்சுட்டார். அவர் செத்தான். அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ரவுடிகள். அது சில பொதுமக்களுக்கு வந்து சில ரவுடிகள் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க போலீஸ், சில வீடியோலாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ நார்த் இந்தியாவிலாம் பாருங்களேன், ஒரு சாதாரண போலீஸ் இன்ஸ்பெக்டரை பயங்கரம் போட்டு அடிக்கிறானுங்க. ஒரு அரசியல்வாதி ரவுடி அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி போலீஸ் வந்து கொஞ்சம் அவங்களுடைய டாமினன்ஸை வந்து காட்டி தானே ஆகணும். இல்லாட்டி அவங்களால சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியவில்லை. சில நெகட்டிவ் கேரக்டரில் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சில நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும் செய்கிறாங்க. இந்த சாமி மூவில வந்துட்டு ஒரு டிராபிக் போலீஸ் சீன் வரும் சார். ஆக்சுவலா அந்த 2 வீலர்ல வந்தோடனே டிராபிக் போலீஸ் மடக்கி பிடிச்சி அவர்கிட்ட வந்துட்டு பைசா வாங்கிட்டு இருப்பாரு. ஏதோ 1 வேலையோ இல்ல ஹெல்மெட் போடாம வந்துருவாங்களோ அந்த மாதிரி ஒரு சீன்ல. அப்ப விக்ரம் தூரத்துல இருந்து வருவான், ஏய் வாங்குறது தாயா வாங்குற, கொஞ்சம் அதிகமா வாங்க, அதுக்கு பயந்துட்டாவது அடுத்த தடவை செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு வரும். நீங்க ஒரு இதுவா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன மைண்ட்ல வந்துச்சு? நல்ல பாலிசி இல்லைங்க. டிராபிக் போலீஸ் வந்து காசு வாங்குறது ரொம்ப வெக்கக்கேடான செயல். சரி, இப்ப வீரப்பன் அவங்கள பிடிக்கணும் அந்த இதில் வந்துட்டு நீங்களும் பணியாற்றி இருக்கீங்க. ஒரு 6 மாதம் இருந்தேன். அப்போ 2-3 ரொம்ப க்ளோஸாக மிஸ் பண்ணிட்டேன் வீரப்பன் வந்து ஜெயந்தி மலையிலேருந்து வரானோட நானும் ஓடி போனேன். அப்படியே மலையிலேருந்து இறங்கி திரும்புகிறாங்க, நான் பார்த்துட்டேன், சுடுறதுக்குள்ளால ஓடிட்டான். ஒரு முறை என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தப்போ அந்த வேனை நிறுத்தி எங்கள் பையன் கையில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் மகன் கிட்டே? அந்த லெட்டரில் வந்து எனக்கு அவன் பையனை கொண்டுருவோம் அப்படின்னு எழுதியிருந்தது. பண்ணதான் பண்ணிட்டு போட்டு நினச்சிக்க வேண்டியதான். நான் தனித்தனியாக வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்போவுமே துப்பாக்கி வச்சுருப்பேன். ஒருவேளை நான் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக நான் அவனை சுட்டுருவேன்.